எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 39 பேர் பரிதாப மரணம், 111 பேர் மருத்துவமனைகளில் அனுமதி. கரூர் துயரம் அறிந்து நள்ளிரவில் சம்பவ இடத்திற்கு விரைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கரூரில் தன் கண் முன்பே துயரச் சம்பவம் நடைபெற்ற போதிலும் எஸ்கேப் ஆன விஜய் சத்தம் போடாமல் சென்னை திரும்பினார். கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன். முதலமைச்சர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜய் மாவட்ட வாரியாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று முதலில் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் பின்னர் கரூர் சென்றார். மாலை 3:45 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த கூட்டத்திற்கு விஜய் பல மணி நேரம் தாமதமாக வந்தார். இதனால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜயின் கண் முன்னரே பலர் மயங்கி விழுந்தனர். அவர்களில் பலர் அங்கேயே ஆபத்தான நிலைக்கு சென்றுவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பெரும்பாலானோர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுவரை 39 பேர் மரணமடைந்துள்ளனர். 111 பேர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் துயர சம்பவத்தை பற்றி அறிந்ததும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். செந்தில் பாலாஜி, அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா. சுப்பிரமணியன் ஆகியோரை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டார். எனினும் துயரம் தாழாமல் நள்ளிரவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர் புறப்பட்டு சென்றார். அங்கு உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதலும் தெரிவித்தார். கரூர் துயரத்தில் உயிரிழந்த 39 பேரில் 10 பேர் குழந்தைகள், 17 பேர் பெண்கள், மற்றவர்கள் ஆண்கள் என தெரிய வந்திருக்கிறது. காயமடைந்த 111 பேர் கரூர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கரூரில் உறவுகளை பறி கொடுத்தவர்களின் மரண ஓலம் இரவெல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்தது. விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடம் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது. கரூர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கரூரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சரிடம் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. விசாரணை கமிஷன் முடிவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது அரசியல் அடிப்படையில் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கரூரில் தன் கண் முன்னரே பலர் மயங்கி விழுந்து மரணப்படுகைக்கு சென்ற போதிலும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் விஜய் அங்கிருந்து சத்தமில்லாமல் எஸ்கேப் ஆனதாக புகார் எழுந்தது. உடனடியாக திருச்சி விமான நிலையம் வந்து சென்னையில் உள்ள வீட்டிற்கு சென்றுவிட்டார். அவரை தொடர்பு கொள்ள பல செய்தியாளர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் முடியவில்லை. விஜயின் இந்த செயல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததே அசம்பாவிதத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கரூரில் மாலை 3:45 மணிக்கு பரப்புரை கூட்டம் திட்டமிட்டிருந்த நிலையில் விஜய் மிகவும் தாமதமாகவே அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே கூடியிருந்த கூட்டம் மேலும் மேலும் அதிகமானது. அதேவேளையில் விஜயின் வேன் வந்தபோது பெரும் கூட்டம் அதை நோக்கி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பலர் இடறி விழுந்து அவர்கள் மேல் ஏராளமானோர் ஏறி நின்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்று அண்ணாமலை, அன்புமணி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நெரிசலான சாலையில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி தந்ததும் ஒரு காரணம் என்று தாவைக்கா தரப்பில் கூறப்படுகிறது. நெரிசலான மற்றும் அணுகு சாலையற்ற வேலுச்சாமிபுரத்தை ஒதுக்கியதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஒருவேளை ரவுண்டானா பகுதியில் பரப்புரை செய்திருந்தால் இந்த துயரம் நேரிட்டு இருக்காது என்றும் கூறப்படுகிறது. விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு போதுமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவசகாயம் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்ட அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முடிவு செய்யப்பட்ட இடத்தில்தான் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் இதே இடத்தில்தான் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் ஏடிஜிபி தெரிவித்திருக்கிறார். கரூருக்கு நேரில் சென்ற இபிஎஸ் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைவரையும் நேரில் சந்தித்து உடல்நலன் விசாரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் உடன் இருந்தனர். பீகார் தேர்தல் நாடு முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் அட்டவணை எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. முன்னோட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.